அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். எந்த இடத்தில் நீங்கள் தோற்று நிற்கிறீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் முன்னேற முடியாமல் துவண்டு போய் நிற்கிறீர்களோ, எங்கு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் நிற்கிறீர்களோ, அந்த இடத்தில் ஆண்டவர் ஆரம்பிக்கிறவராயிருக்கிறார். மனிதர்கள் தங்களுடைய முயற்சினால் இதை செய்து விடலாம், அதை செய்து விடலாம் என்று முயற்சித்து பார்த்து தோற்று நிற்கிற இடத்தில் தான் ஆண்டவர் அவருடைய பலத்தை காட்டுகிறார். நாம் எப்பொழுது என்னால் முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் சரணடைகிறோமோ, ஒத்துக்கொள்கிறோமோ, அந்த இடத்தில் ஆண்டவர் உன்னால் முடியாததை அவர் செய்து முடிப்பார். பேதுரு மீன் பிடிப்பதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவன். சிறு வயதிலிருந்து அதுதான் அவனுடைய குலத்தொழில். ஒரு நாள் அவன் மீன் பிடிக்க முடியாமல் ஒரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் கரையில் வந்து நின்று வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். இயேசுவானவர் அந்த இடத்திற்கு வந்து அவனுடைய படகை கேட்டு வாங்கி அதில் அவருடைய வார்த்தைகளை போதித்து பின்பு பேதுருவின் இடத்தில் சொல்லுகிறார், உன் வலையை கொண்டு போய் ஆழத்திலே போடு என்று சொல்லி. பேதுரு இன்றைக்கு மீன் எதுவும் அகப்படவில்லை என்று மிக வருத்தத்தில் இருக்கிறதுக்கு தெரியும். இன்றைக்கு அவனுடைய குடும்பத்துக்கு தேவையான வருமானம் அந்த மீனிலிருந்தான் வருகிறது, அதுவும் தெரியும். இப்படி அவனை சுற்றி அநேக குழப்பங்கள் இருக்கிறது. இத்தனை குழப்பத்தோடு அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் நான் உனக்கு பதில் தருகிறேன், ஆழத்தில் கொண்டு போய் போடு என்கிறது போல. அவன் சொல்லுகிறான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரை, ஒன்றும் கிடைக்கவில்லை, என்றாலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொல்லி அவன் செய்ய ஆரம்பித்தான். அங்கு வசனம் சொல்லுகிறது, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் அவனுக்கு அகப்பட்டது. அவனுடைய படகு மட்டுமல்லாமல் மற்ற படகுகளிலிருந்தும் ஆட்கள் வந்து உதவி செய்கிற அளவிற்கு மீன்கள் கிடைத்தது. அது மீன் பிடிக்கிற நேரம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்னதினால், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்ற அவருடைய வார்த்தையினால் இன்றைக்கு மீன் பிடிக்கிற நேரம் இல்லாத பொழுதிலும் அவனுக்கு வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? கடந்த மாதம் முழுவதும் தனிமையை அனுபவித்து கண்ணீரை வடித்து எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறீர்கள் என்று புலம்பி நின்று, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று, தொலைந்து விட்டது என்று சொல்லி, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் ஏளனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி, என்னுடைய வேலையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றும், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றும் என்று புலம்பி தவித்து நிற்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை எங்கு முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்களோ, அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் ஆரம்பிப்பார். இது முடிவு அல்ல, இதுதான் உங்களுடைய ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையினுடைய நல்ல நாட்கள் இன்னும் வரப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த சரீர சுகம் அல்ல, இதைவிட மிகவும் சுகமாக உங்கள் வயது திரும்ப வாழ வயதை போல் மாறும். உங்களுடைய குடும்பம் திரும்ப செழித்து ஓங்கும். உங்களுடைய பணிஸ்தலங்களில் நீங்கள் செழித்து ஓங்குவீர்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படி உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாயிரும் விளங்கும். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.